வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இந்து வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் 9ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் அருகில் இந்து வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி அமைந்துள்ளது. இன்று 23/3/2025 தேதியில் 9ஆம் ஆண்டு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த ஆண்டு சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் சி. சைலேந்திரபாபு IPS ரிட்டையர்டு DGP அவர்கள் கலந்து கொண்டு மாணவ செல்வங்கள் நடத்தி காட்டிய பல்வேறு விதமான நடன காட்சிகள், பேச்சு போட்டி, எழுத்து போட்டி மற்றும் பல்வேறு விதமான சைகைகள் மூலமாக பள்ளியில் செய்து கொடுத்த அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பாக மேடையில் தத்துரூபமாக செய்து காட்டினார்கள். இதை நேரில் பார்த்த டாக்டர் சி. சைலேந்திரபாபு IPS ரிட்டையர்டு DGP அவர்கள் மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களையும் அதேபோன்று இந்த ஆண்டு விழாவில் ஆர்வமாக கலந்து கொண்ட பெற்றோர்களையும் அவர் சிறப்பாக பாராட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் எஸ். குணசேகரன் அவர்கள், மிஸ்டர் விஜயகுமார் அவர்கள், எஸ். துளசிதாஸ் அவர்கள், பி. செந்தில்குமார் அவர்கள், மிஸ்டர் மணிவண்ணன் அவர்கள், MRS பூங்கொடி உதயகுமார் அவர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்த இந்து வித்யாலயா CBS பள்ளி நிர்வாகத்தை வெகுவாக பாராட்டினார்கள். இப்பள்ளியில் நல்ல கட்டுப்பாடு, ஒழுக்கமான மாணவ செல்வங்கள் இந்த மேடையில் தத்துரூபமாக அனைவர் முன்னால் கைத்தட்டலை வெகுவாக பெற்றுள்ள மாணவ செல்வங்களையும் பாராட்டி, இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த பள்ளியில் இது போன்ற சிறப்பு வாய்ந்த விளையாட்டு போட்டிகள், பேச்சு போட்டிகள், குழந்தைகளுக்கான என்னென்ன போட்டிகள் நடத்த ஆர்வம் இருக்கிறதோ அனைத்தையும் செய்து காட்டி சிறப்பாக வளர வேண்டும். இந்து வித்யாலயா CBSE பள்ளி மேலும் மேலும் வளர வேண்டும் என்று இந்து வித்யாலயா நிர்வாகத்தை சிறப்பாக பாராட்டினார்கள். இதில் மாணவ செல்வங்கள் தொடர்ந்து பாடல்கள் மூலமாகவும் நடிப்பு மூலமாகவும் ஒழுக்கத்தை நாம் எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும், கல்வியா செல்வமா வீரமா என்ற நாடகத்தையும் சிறப்பாக நடித்து காட்டி பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், வந்திருந்த விருந்தினர்கள் அனைவரும் குழந்தைகளை வெகுவாக பாராட்டினார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு. செய்திக்காக இன்று இந்து வித்யாலயா CBS பள்ளியில் நடைபெற்ற 9ஆம் ஆண்டு விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன். உங்கள் குழந்தைகளுடைய திறமைகளை பார்க்க திரளாக வந்திருக்கிறீங்க. பாராட்டுக்கள். குழந்தைகளை பாராட்டுறதுக்காக வந்திருக்கிறீங்க. எனக்கு உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிடையாது, ஆனால் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பயிற்சி கொடுத்து இதுக்கு பேர் தாங்க தலைமை பண்பு. பூஜித் அப்படின்ற ஒரு மாணவன், தியாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு மாணவி எல்லாமே இந்த நிகழ்ச்சியை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி தொகுத்து வழங்குறாங்க. இதுக்கு பேர் தான் தலைமை பண்பு. எனவே சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு, எஜுகேஷன் இஸ் மேன் மேக்கிங் மிஷன். எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிறானோ மதிக்கிறானோ அவன் தான் நல்ல மனிதன். குழந்தைகளுக்கு அன்பை தாராளமாக கொடுக்கும் மனிதன் தான் நல்ல மனிதன். அப்படி இருக்கும்போது உங்க குழந்தை மகனே, நீ பேசிவிட்டாய், எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆம் தந்தையே, நான் பேசிவிட்டேன். செல்வம் தான் சிறந்தது என்று கூறிய லட்சுமி தேவியும் பூலோகம் சென்று கல்வியில் சிறந்தவராக ஒருவரையும் செல்வத்தில் சிறந்தவராக ஒருவரையும் தேர்ந்தெடுத்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் 2035 ஆண்டு இந்தியரை கொண்டு போய் சந்திர மண்டலத்தில் இறக்க வைக்கணும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க.